பேங்க்கில் எப்படி வந்து பணம் வந்து எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் நேஷனலோட பேங்க்கு பணம் எடுக்கிற ஜலான் தான். இந்த பேங்க் மட்டும் கிடையாது, எல்லா பேங்க்லேயுமே இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஈஸியாக பணம் எடுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து புதுசாக பேங்க் போகிறவங்களுக்கு தெரியாது எப்படி வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறேன்னு. சிம்பிளான ஒரு இதுதான். இந்த வீடியோ மூலமாக அது நல்ல வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் வீடியோக்கள் நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போட செய்யங்களோ நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம். பேங்க் சம்மந்தப்பட்ட எந்த வீடியோ வந்தாலும். இப்போ பார்த்தோம்னா பஞ்சாப் நேஷனலோட பேங்க்கோட ஃபார்ம் தான் அது. அந்த பேங்க் மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லுவேன், எல்லா பேங்க்லேயுமே இந்த மெத்தடில் தான் ஃபார்ம் வந்து இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் எல்லா பேங்க்லையும் ஈஸியாக வந்து ஃபில் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியும் இந்த பேங்க் போனோடனே உங்களுக்கு மாதிரியாக இருக்கும். போனோடனே ஃபில்லப் பண்ணுறது எப்படி தெரியாமல் இப்போ வந்து யூஸ் பண்ணணும் ஒரு வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா எப்படி ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இப்போ வந்து மேலே பார்த்தோம்னா அவங்க வந்து இதில் போட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா டேட்டு போட்டிருக்காங்க. டேட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. நீங்கள் டேட்டு இங்கே போட்டுக்கணும். 1/7/2024 இங்கே போடக்கூடாது. இங்கே 20 போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 24 மட்டும் போட்டால் போதும். அதன் பிறகு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுக்கிறோம் அந்த அமௌண்ட்டை நீங்கள் வேல்யூவை ஃபஸ்ட்டு இங்கே போட்டுருங்க. இப்போ வந்து ஒரு 10,000 போடுறேன். 10,000 நம்ம வந்து நம்பரில் கனெக்ட் பண்ணணும் அப்படி எழுதுங்க. 10,000 எழுத பிறகு இந்த அமௌண்ட்டை இங்கே கன்வெர்ட் பண்ணணும். இங்கே என்ன அமௌண்ட் எடுக்க போகிறோமோ அது வந்து நம்ம வேர்ட்ஸால் எழுதுகிறாப்புல இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணிங்கன்னா மிஸ்டேக்கு, இந்த டேஷில் வந்து நீங்கள் வந்து உங்களோட பேர் ஃபஸ்ட்டு எழுதுறீங்க தெரியாமல். பே டு செல்ஃப் ஆஃப் த சம் ஆஃப் அமௌண்ட்டை தான் இங்கே வந்து எவ்வளோன்னு எழுதணும். இப்போ வந்து நான் அமௌண்ட் வந்து எழுதுகிறேன். இப்போ அமௌண்ட் எவ்வளோ 10,000. அதாவது அமௌண்ட் அப்படி எழுதுவோம். 10,000 ஒன்லி. 10,000 ஒன்லி மட்டும் போட்டால் போதும். அதன் பிறகு நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட் எடுத்திங்கன்னா இந்த கீழே உள்ள டேஷில் நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 10,000 இங்கே வந்து நான் ஃபில் ஆகிடுச்சு, அதனால் விட்டுடலாம். இந்த இதை விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட்டு கலம் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து இங்கே வந்து சேவிங் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட அக்கௌண்ட் நம்பரை இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சாம்பிள் அக்கௌண்ட் நம்பர் எழுதுகிறேன். உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இங்கே ஃபில் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. அக்கௌண்ட் நம்பரை வந்து எழுதிட்டோம். அதன் பிறகு என்ன பண்ணணும்னா இங்கே சிக்னேச்சர் ஆஃப் ஹோல்டர் நேம், உங்களோட ஹோல்டர் நேமு இந்த இடத்துல சிக்னேச்சர் வந்து போடுறாப்புல இருக்கும். இந்த இடத்துல அக்கௌண்ட் ஹோல்டரில் போதில் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்து சிக்னேச்சர் போட்டுருப்பீங்க பேங்கில் அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து எழுதிங்க. நான் வந்து என்னோடய சிக்னேச்சர் இங்கே வந்து போட்டேன். அதன் பிறகு என்ன பண்ணணும்னா கீழே வந்து ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி, இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் தேவையில்லாமல் நீங்கள் கிரிக்கெட் இருக்காதிங்க. இங்கே வந்து ஆஃபீஸர் சிக்னேச்சர் வந்து போட்டு அவங்க வந்து சிகில் வச்சுப்பாங்க. அதுதான், வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. அதன் பிறகு நம்ம அப்படியே பேக் சைடு திருப்பிக்கலாம். பேக் சைடு திருப்பினோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை அப்படியே எழுதிங்க. இங்கே போட்ட பிறகு உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் வந்து எழுதிக்கணும். ஒரு சப்போர்ட்டுக்கு நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இங்கேயும் உங்கள் மொபைல் நம்பர் எழுதிங்க. அப்படியே நீங்கள் வந்து மொபைல் நம்பரை எழுதினீங்கன்னா அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டியது. இது மாதிரி ஃபில் பண்ணிங்க உங்களோட பேங்க் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. சிம்பிளான மெத்தட் தான். நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி வணக்கம்.